Hi guys, welcome back to our channel Yasmi Boja. ஸோ இந்த வீடியோவில் இந்தியன் கரிக்குலம் வெர்சஸ் பிரிட்டிஷ் கரிக்குலம் இதில் எது பெஸ்ட்டு அண்ட் இந்தியன் கரிக்குலம்க்கும் பிரிட்டிஷ் கரிக்குலம்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வீடியோவோட கண்டினியூஷன் பார்க்கலாம். போன வீடியோவில் நாங்கள் ஸ்கூல் தேடுற vlog வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். அதில் வந்து நிறைய ஸ்கூலுக்கு ஏறி இறங்கணும் பாப்பாக்காக. அண்ட் இங்கே வந்து அங்கே இந்தியாவில் வந்து யூகேஜி முடிச்சுட்டு இங்கே இடையில வந்து சேர்க்குறதால எல்லாம் அட்மிஷன் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்கூல் மட்டும் நாங்கள் ப்ரே பண்ணிக்கிட்டே போனோம் இதில் எப்படியாவது கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு ஸ்கூல் வந்து கிடச்சிருச்சு. ஃப்ரைடே ஃபுல்லாக வந்து நாங்கள் ஸ்கூல் தேடினோம், அப்போ வந்து கிடைக்கல. அப்புறம் சாட்டர்டேயும் ஒரு 2-3 ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா போனோம். சாட்டர்டே வந்து எங்களுக்கு அட்மிஷன் கிடச்சிருச்சு. அண்ட் அப்போவே வந்து நாங்கள் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி யூனிஃபார்ம்லாம் அப்போவே கொடுத்துட்டாங்க. அப்போயே எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து இங்கே வந்து முன்னாடியே சொல்லிவிடுவாங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து தனியாக இருக்கும். அதுக்கப்புறமா யூனிஃபார்ம் புக்ஸு எல்லாம் இன்க்ளூடடாக அவங்களே ஒரு பேப்பரில் கொடுத்துருவாங்க இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீஸ் வந்து இங்கே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு மட்டுமே வந்து 9,000 கிட்ட சொன்னாங்க. அண்ட் மற்றதெல்லாம் வந்து 16,000, டோட்டலாக வந்து 17,000 கிட்ட வந்துச்சு. ஸோ இங்கே வந்து எல்லா ஸ்கூல்லையுமே இன்டர்வியூ வந்து கட்டாயமாக இருக்கும். அண்ட் இப்போ தான் குழந்தைய ஃபஸ்ட்டு சேர்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ரைம்ஸு, ஏபிசிடி, ஷேப்ஸு, கலர்ஸ், நம்பர்ஸ் இந்த மாதிரி கேட்பாங்க. அண்ட் இடையில சேர்த்தீங்க அப்படின்னா அவங்களோட நாலேஜுக்கு தகுந்த மாதிரி இன்டர்வியூ வைப்பாங்க. பாப்பாவுக்கு வந்து ரைட்டிங் டெஸ்ட் வச்சாங்க. அண்ட் நம்பர்ஸ் இப்போ 30க்கு அப்புறம் கொஞ்சம் நம்பர்ஸ் கொடுத்துருந்து அதில் மிஸ்ஸிங் நம்பர்ஸ்லாம் எழுத சொன்னாங்க. அதெல்லாம் பாப்பா ஃபில் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து கூட்டல் கழித்தல் கணக்கெலாம் கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து இந்தியாவிலேயே வந்து அபாக்கஸ் கிளாஸ் போய் படித்ததால் அதெல்லாம் வந்து நல்லா பண்ணிட்டாங்க. நிறைய சம்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. மோஸ்ட்லி வந்து ஃபுல்லாகவே மேக்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அதை ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு பேசேஜ் கொடுத்து ஒரு ஸ்டோரி கொடுத்து அதை வந்து ரீட் பண்ண சொன்னாங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் தள்ளி உட்காந்துருந்தேன். என்னை வந்து அந்த ரிசப்ஷன் இதில் உட்கார வச்சுருந்தாங்க. அவங்க வந்து ஒரு சின்ன ரூம் மாதிரி அதுக்குள்ளே வச்சு ரீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது எனக்கு வந்து கொஞ்சமாக கேட்டுச்சு, அவள் ரீட் பண்ணுற சவுண்ட் வந்து கேட்டுச்சு. அண்ட் அவள் ரீட் பண்ணும்போது வந்து இப்போது நம்மளோட ப்ரொனன்சியேஷன் மாதிரி ஆன் த அந்த மாதிரி ரீட் பண்ணிகிட்டு இருந்தா. அவங்க வந்து அதை சொல்லி கொடுத்தாங்க. த இல்லை தி அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. அது வந்து எனக்கு பக்கத்துலேருந்து கேட்டுட்டு இருந்துச்சு. அண்ட் ரீடிங் அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் கொடுத்து இது பண்ணாங்க. அவ்வளோதான். ஸோ இன்டர்வியூ வந்து இவ்வளோ தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஏஜ் க்ரைட்டீரியா பற்றி ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த பக்கம் வந்து என்ட்ரி ஏஜ், மினிமம் என்ட்ரி ஏஜ் இருக்குது பாருங்கள். இந்த ஏஜ் வந்து ஆகஸ்ட் 31க்குள்ளே அவங்க வந்து இந்த ஏஜில் இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு நேராக உள்ள கிளாஸில் அவங்கள சேர்ப்பாங்க. அண்ட் இந்த சார்ட் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 3 இயர்ஸில் வந்து இப்போ வந்து பிரிட்டிஷ் கரிக்குலம் அப்படின்னா FS1 ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் 1 சேர்க்குறாங்க. அண்ட் சிபிஎஸ்சி கரிக்குலமில் ப்ரீகேஜின்னு சொல்லுவாங்க. அதை 4 இயர்ஸில் வந்து FS2, இங்கே வந்து KG1, சிபிஎஸ்சியில் KG1 சொல்லுவாங்க. குழந்தைக்கு வந்து 5 இயர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சிபிஎஸ்சியில் KG2 சேர்க்கணும். பிரிட்டிஷ் கரிக்குலமில் இயர் 1. அது மாதிரி 6 இயர்ஸ்னால் கிரேட் 1 அண்ட் பிரிட்டிஷ் கரிக்குலமில் இயர் 2. ஸோ சிபிஎஸ்சி கரிக்குலமில் வந்து கிரேட் 12 வரை, ப்ரீகேஜிலேருந்து கிரேட் 12 வரை இருக்குது. இது வந்து 3 இயர்ஸில் ஆரம்பித்து 17 இயர்ஸ் வரை. பிரிட்டிஷ் கரிக்குலமில் ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் 1லேருந்து இயர் 13 வரை இருக்குது. இது வந்து கிரேட் 12, இது வந்து இயர் 13 வரை இருக்குது. சேம் ஏஜ் தான். 2 பேருமே சேமாக ஆரம்பித்து சேமாக முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது சொல்கிற கிரேடு இயர் அது மட்டும் வேறு மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே பிரிட்டிஷ் கரிக்குலமில் வந்து இயரை வந்து ஒரு 3 ஸ்டேஜஸாக பிரிச்சிருப்பாங்க. மொத்தம் 5 ஸ்டேஜ் சொல்லுவாங்க. ஸோ ப்ரீ ஸ்கூல் அண்ட் ஃபவுண்டேஷன் ஸ்டேஜை வந்து ஏர்லி இயர் எஜுகேஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா கீ ஸ்டேஜ் 1 வந்து இயர் 1ம் 2வும், ஸ்டேஜ் 2 வந்து இயர் 3 to 6 அண்ட் இயர் 1லேருந்து 6 வரை இருக்கிறத ப்ரைமரி எஜுகேஷன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் செகண்டரி எஜுகேஷன், போஸ்ட் 16 எஜுகேஷன்.
ஸோ இதில் வந்து இயர் 13 வரை இருக்குது. நம்ம இந்தியாவில் 17 வயசில் வந்து ஸ்கூல் முடிப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம 17 வயசில் ஸ்கூல் முடிச்சிருவோம் ஃபுல்லாக. நீங்கள் ஏஜ் க்ரைட்டீரியா வந்து ரொம்ப பார்ப்பாங்க. கரெக்டாக அந்த ஏஜுக்கு எந்த ஸ்டாண்டர்ட் சேர்க்கணுமோ அதுதான் வந்து சேர்ப்பாங்க. அண்ட் நீங்கள் இந்தியாவில் வந்து ஸ்கூலே சேர்க்காமல் இங்கே வந்து சேர்த்தாலுமே அந்த ஏஜுக்கு என்ன கிளாஸ் சேர்க்கணுமோ அதுதான் சேர்ப்பாங்க. அண்ட் ஆகஸ்ட் 31 கனெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அப்புறமா இப்போது ஆகஸ்ட்க்கு அப்புறம் செப்டம்பரில் அந்த குழந்தை பிறந்திருந்தா கூட அந்த ஏஜ் வந்து இப்போ 1 இயர் டிலே தான் ஆகும். அந்த ஏஜ் தான் கணக்கு பண்ணி அதுக்கான கிளாஸ் தான் அந்த குழந்தைக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ என்னோடய பாப்பாவுக்கு வந்து ஆகஸ்ட் 20 வந்து பர்த்டே வருது. ஸோ ஆகஸ்ட் 20 வந்து அவங்களுக்கு 6 இயர்ஸ் ஆகிருக்கும். அண்ட் ஆகஸ்ட் 31 தான் இங்கே கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 20னா அதுக்குள்ளேயே வந்துடுது. அப்போ 6 இயர்ஸ்னால் இயர் 2 எடுப்பாங்க. இதே செப்டம்பர் 1 ஒரு குழந்தை பிறந்திருக்கா அப்படின்னா செப்டம்பர் 1 வரும்போது அந்த குழந்தைக்கு அந்த 6 இயர்ஸ் ஆகிருக்காது. அவங்க வந்து ஆகஸ்ட் 31 தான் எடுக்கிறாங்க. அண்ட் செப்டம்பரில் கால்குலேட் பண்ணால் 6 இயர்ஸ் ஆகிருக்காது. ஸோ அப்போ வந்து இயர் 1 கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து இந்தியன் கரிக்குலம்க்கும் பிரிட்டிஷ் கரிக்குலம்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்தியன் கரிக்குலம் பார்க்கலாம். இந்தியன் கரிக்குலமில் வந்து சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, ஸ்டேட் போர்டு இதெல்லாம் வந்து இருக்குது. அண்ட் இது படித்தோன்னா என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா சிபிஎஸ்சியில் ஃபுல்லாக சப்ஜெக்ட் மேட்டர் வந்து நிறைய கொடுப்பாங்க. நிறைய படிக்க வேண்டிய விஷயம் வந்து நிறைய கொடுப்பாங்க. அண்ட் ரூட் லேர்னிங் வந்து நிறைய இருக்கும். அதாவது மனப்பாடம் பண்ணுறது, நிறைய படிப்பு அப்படின்னே இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறமா நாட்டு நடப்பு, நம்மளோட இந்தியன் கல்ச்சர் அதை பற்றிலாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களோட நாலேஜும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய படிக்கிறதால அவங்களோட மெமரி பவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் சிபிஎஸ்சி வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறமா கரியருக்கு வந்து இப்போது நிறைய எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அண்ட் இதில் ஃபுல்லாகவே வந்து அவங்க வந்து அகாடமிக் ஃபவுண்டேஷனை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ப்ராக்டிக்கல் ஸ்கில் அவங்க எதனாலும் வந்து பண்ணி கற்றுக்க மாட்டாங்க. ஆக்டிவிட்டீஸ் வந்து அங்கே கம்மியாக இருக்கும். அண்ட் ரூட் லேர்னிங் நிறைய மனப்பாடம் பண்ணி கற்றுப்பாங்க. எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அப்புறம் லாங்குவேஜ் பேரியர், இப்போது பிரிட்டிஷ் லாங்குவேஜில் வந்து அவங்க வந்து ஈஸியாக அந்த ப்ரொனவுன்சியேஷன் அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக அவங்க ஃபாரினர்ஸ் மாதிரி இங்கிலீஷ் பேசுவாங்க. அண்ட் இதில் வந்து கொஞ்சம் நார்மலாக நம்ம இந்தியன்ஸ் பேசுகிற மாதிரி இங்கிலீஷ் பேசுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பிரிட்டிஷ் கரிக்குலம் பார்த்தோன்னா அதில் வந்து ஐஜிசிஎஸ்சி போர்டு இருக்குது. இது படிக்கிறதால என்னென்னா அவங்க வந்து வெளிநாட்டில் போய் வேறு ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் ஹையர் ஸ்டடி பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அவங்க வந்து சுயமாக எதனாலும் கற்றுக்கிற திறன் இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் பிரிட்டிஷ் லாங்குவேஜில் வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே நிறைய ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் அவங்களா நிறைய திங்க் பண்ணி வேலை செய்கிற மாதிரி கொடுப்பாங்க. படிப்புக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆக்டிவிட்டீஸ் அப்புறம் நிறைய புதுசாக கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி கொடுப்பாங்க. அவங்க கான்ஃபிடென்ட்டை வந்து பில்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆக்டிவிட்டீஸ் வந்து அதிகமாக கொடுக்குறதால இல்லை சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அதிகமாக கொடுக்குறதால அவங்களுக்கு வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து அதிகமாக இருக்கும். எதனாலும் வேறு கண்ணோட்டத்தில் யோசிப்பாங்க. அண்ட் ரொம்ப க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பர்சனல் டெவலப்மெண்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ராப்ளம் சால்விங்கில் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க. அவங்க வந்து கிரிட்டிக்கலாக வேறு விதமாக எல்லாத்தையும் யோசிக்கிறதால ப்ராப்ளம் சால்விங், அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அவங்களே பார்த்துக்கிற மாதிரி அவங்களே வந்து டெவலப் பண்ணிப்பாங்க. அண்ட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோன்னா அகாடமிக் ப்ரெஷர் இருக்காது. படிப்புன்னு எப்போதும் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து எதனாலும் புரிஞ்சு படிச்சுக்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. அண்ட் இங்கே வந்து அசஸ்மெண்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குழந்தையோட நாலேஜ் எப்படி இருக்குது, அப்புறம் அவங்களோட டேலண்ட்டு இதெல்லாம் தான் வெளியே கொண்டு வர பார்ப்பாங்க. ஸோ இந்தியன் கரிக்குலமில் வந்து அவங்க வந்து படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும், மெடிக்கல் ஃபீல்டில் போகணும், அந்த மாதிரி இருந்தால் வந்து இந்தியன் கரிக்குலம் சூஸ் பண்ணலாம். இல்லை கான்ஃபிடென்ட் பில்ட் பண்ணணும், நிறைய ஸ்கில் வளர்த்துக்கணும், ஒரு சயின்டிஸ்ட்டாக ஆகணும், அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் கரிக்குலம் வந்து சூஸ் பண்ணலாம்.
நான் வந்து என்னோடய பொண்ணுக்கு வந்து பிரிட்டிஷ் கரிக்குலம் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா, இப்போது நான் வந்து படிப்பில் கொஞ்சம் ஆவரேஜாக இருப்பேன். எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் என்னால் வெளியே வந்து கான்ஃபிடெண்ட்டாக பேச முடியாது. ஸோ தெரிஞ்ச விஷயமே ஆனாலும் எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லாததால் நான் ஒரு இடத்துக்கு போய் என்னால் பேச முடியாது. ரொம்ப ஷையாக இருப்பேன். ஸோ அதனாலேயே என் பொண்ணுக்கு வந்து படிப்பை விட கான்ஃபிடென்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து நான் அப்போலேருந்தே நினச்சிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய பாப்பாவும் இப்போ வந்து நம்ம இந்தியாவிலேருந்து இப்போ தான் வந்திருக்கோம். ஸோ அதனால் அவளுக்கும் கொஞ்சம் ஷை இருக்கும். யார்கிட்டேயும் போய் பேச மாட்டா. கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்காது. இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஷையாக இருப்பா எதுலனாலும். ஸோ அதை ஃபஸ்ட்டு வெளியே கொண்டு வரணும். நல்லா போல்டாக இருக்கணும், கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். படிப்பை விட இதுதான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் வந்து பிரிட்டிஷ் கரிக்குலம் சூஸ் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.